விடை கடவுளே விடை கடவுளே விடை கடவுளே. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு விஷயத்த பல முறை பல கோணங்களில் நிறைய பேர் செஞ்சு நம்ம பார்த்துருக்கோம். அதே விஷயத்த அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து செய்யும் பொழுது நம்மளுடைய அட்ராக்ஷன் அண்ட் கவனம் ரெண்டுமே அவங்க மேலே தான் திரும்பும். அப்படிப்பட்ட ஒரு டீமை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அனிருத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டராக தெரியும். நிறைய மியூசிக் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய லவ் சாங்ஸ் அண்ட் பேபி சாங்ஸ் இது எல்லாமே நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் அவர் தொடாத ஒரு ஜேர்னரில் உருவாயிருக்கிற படம் தான் ரம். இந்த படத்துடைய டீமை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். படத்தை பற்றி நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ ரம் அப்படின்னாலே பேரை சொல்லி முடித்தோடனே ஒரு சிரிப்பு வருது. அதுக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு சிரிப்பு வந்து கொடுத்துட்றீங்க. ஸோ இதுவே உங்களுடைய சக்ஸஸ்க்கான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நான் டேரக்டர்கிட்டேருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ ரம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பானம் அது. ஆனால் இந்த படத்துடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி காட்சிகள் எங்களால் எதுவும் பார்க்க முடியல. பானம்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்கிற படமாகவும் எங்களுக்கு தெரியல. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஒரு மாதிரி த்ரில்லராக இருக்குன்றது மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியுது. அப்படி இருக்கும்போது இந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலாக நாங்கள் தீர்ப்புன்னு தான் டைட்டில் வச்சுருந்தோம். தீர்ப்புன்ற டைட்டில் தான் வச்சுருந்தோம். ஸோ தீர்ப்புன்றது ஒரு ரொம்ப யூஸ்வலான ஒரு வார்த்தையாக இருந்ததுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேட்சியான அதுக்கான வேறு சொற்கள் என்ன இருக்குன்னு தேடிட்டு இருக்கும்போது ரம்முன்ற பண்டைய தமிழ் வார்த்தைக்கு தீர்ப்புன்னு ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஸோ அதுதான் ரம்மோட ரீசன். இப்போது எல்லாருடைய பேரும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுது. உங்களை வந்து எல்லாருமே நல்ல அடையாளம் வந்து சொல்லிடுவாங்க. லைக் நீங்கள் யார் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் உங்கள் பேரில் வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். உங்கள் பேர் சொல்கிறதுக்கு ஆக்சுவலாக உங்கள் டைட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரம் அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிடலாம். உங்கள் நேமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் நேமை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றதையும் சொல்லிவிடுங்க. இல்லை, ரிஷிகேஷ் தான் என் பேர். ஆனால் கூப்பிட்றோம் தெரிஞ்சவங்க வந்து ரிஷின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ரிஷி அவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரியல. ரிஷிகேஷ் ஹெச்லேருந்து ஆரம்பிச்சு சைலண்ட். இப்போ ரிஷிகேஷ்னா ஈஸியாக தான் இருக்குது. சூப்பர். அண்ட் இந்த படத்தில் உங்களுடைய ஸோ இந்த படத்தை வந்து விஐபிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ரோல் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ நான் விஐபிக்கு வந்து அப்புறம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. ஆனால் ஒரு லீட் ரோல் பண்ணும்போது அது கரெக்டான ஒரு லான்ச்சாக இருக்கணும். ஓவர் த டாப்பாக இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கணும், அவங்க நம்புற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சட்டிலான ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் சாய் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எனக்கு இந்த கேரக்டர் அண்ட் கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ தட்ஸ் ஹவ் ரம். அந்த சஞ்சிதா அப்படின்னும் போது எனக்கு ஒரு விஷயம் என்ன திரும்ப தோணுது. இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராபரி பேஸ்டு மூவி வரும்போது அந்த கேங்கில் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழில் வந்து ராபரி பேஸ்டு மூவி வருதுன்னா அந்த கேங்கில் வந்து சஞ்சிதா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சஞ்சிதாவை நாங்கள் வந்து மைண்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் என்ன, அந்த டீமை வந்து ஒருத்தராக நீங்கள் இருந்தாலும் என்ன ஒரு புதுவிதமான விஷயங்களை இந்த படத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? நான் ராபர்ட் கேரக்டர் மட்டும் தான் பண்ணல, நிறைய ரோல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆஃப்டர் சூதுகாம் இது வந்து ராபர் தீம் இருக்கு. பட் நாட் எக்ஸாக்ட்லி என்ன சொல்கிறது, அதுக்கு எதுவுமே சம்மந்தம் கிடையாது படத்துக்கு. ஸோ இதில் வந்து எஸ் வி ஆர் தீவ்ஸ் இந்த ஃபிலிம். ராபர்ட் பண்ணுற ஒரு டீம். அதில் வந்து ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் த கீ ரோல். இந்த கேரக்டர் பேர் வந்து ரியா. ஸோ வி 5 people ஆல்வேஸ் பி டுகெதர் அண்ட் என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி சரியான தீர்ப்பு எடுத்து நம்ம அந்த அது ராபர் பண்ணுறோம். ஸோ யா, தட் இஸ் திஸ் கேரக்டரைசேஷன் அபவுட் ரியா. ஓகே, சூப்பர். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஹாரர் மூவிலாம் புதுசே கிடையாது. படங்களில் ஏற்கனவே உங்களை பார்த்துருக்கோம். நாட் ஓன்லி ஹாரர் மூவி, நிறைய படங்களில் கேரக்டர் ரோல்லாம் வந்து நல்ல உங்களுடைய ஆக்டிங் பொட்டென்ஷியலை வந்து நீங்கள் காமிச்சிட்டே வரீங்க. அண்ட் இந்த ரம் படத்தில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி ரம்மில் வந்து இந்த கேரக்டர் வந்து நான் கேட்டு வாங்கின கேரக்டர். ஆக்சுவலி இது நாங்கள் படம் ஆடிஷன் போயிருக்கிறப்போ ப்ரொடியூசர் விஜய் அவர் போயிட்டு சாயை பார்க்க சொன்னார். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் வந்து அர்ஜுனோட கேரக்டர் ஆடிஷன் பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து என் கேரக்டர் ஆடிஷன் பண்ணார். அதுக்கப்புறம் சாய் வந்துட்டு எங்களை பார்த்ததுக்கப்புறம் இல்லை நீங்கள் இந்த நேபாளிங்கிற கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது கொடுத்தாரு. எனக்கு என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்துலனா நிறைய வந்து விவேக் சார் கூட சேர்ந்து நிறையா சீன்ஸ் இருக்குது எனக்கு ஆக்சுவலி. ஸோ அவர் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜோக்ஸ் எப்படி அவர் எப்படி அதை சொல்கிறாரு, அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு எனக்கு. ப்ளஸ் வந்து அந்த கேரக்டர் வந்து என்னென்னா இட்ஸ் என்ன சொல்கிறது, இந்த 5 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிஸ்chievous-ஆன கொஞ்சம் ஒரு விஷயம் இருக்குது அந்த கேரக்டருக்கு. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஹாப்பி.
மூணே மூணு வார்த்தை படத்தில் வந்து உங்களை பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம். அண்ட் இப்போது இந்த மாதிரியான ஒரு ஜானரில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ஆக்சுவலி உங்கள் ஜானரே வந்து எங்களால் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு மாதிரி, செகண்ட் ஆஃப் வேறு மாதிரின்ற மாதிரி தெரியுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நாங்கள் கெஸ் பண்ணது, படம் பார்த்தவங்களுக்கு என்னன்னு தெரியும், பார்க்காதவங்களுக்காக தான் நீங்கள் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் எப்படி கமிட் ஆனீங்க? அண்ட் ஆஸ் அ ஹீரோவாக ஒரு படம் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு கேங்கில் சேர்ந்து பண்ணணும் பொழுது அதையும் தாண்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா சம்திங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதால தான் இதை நீங்கள் அக்ரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் பற்றி. மூணே மூணு வார்த்தை படத்துக்கு அப்புறமா வந்து நிறைய ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய படங்கள் பேசிகிட்டு இருந்தேன். ரிஷி சொன்ன மாதிரியே வந்து நல்ல கேரக்டராக சூஸ் பண்ணி பண்ணோம். ஃபஸ்ட்டு படத்தில் என்னையே எதிர்பார்க்காம எனக்கு ஹீரோன்ற ஒரு வாய்ப்பு கிடச்சி அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதையும் தாண்டி நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ தான் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, என் கேரக்டர் பேர் குரல். குரலும் கிடையாது, காதும் கிடையாது, ஸோ வாயும் கிடையாது, பேசவும் மாட்டேன், கேட்கவும் கேட்காது, ஒரு ஹேக்கர். ஸோ அதுவே வந்து நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். நிறைய கற்றுக்கலாம், நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணோம். எனக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், பயிற்சின்றது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நிறைய பயிற்சி பண்ணேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஓகே, ஸோ அந்த குரலோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஹேக்கர். அது இங்கிலீஷ் சொல்கிறது, அதுக்கு என்ன பேருன்னு? இது பயிற்சி, பிராக்டிஸ் இல்ல மெத்தட் ஆக்டிங். இல்ல சோ ஹி இஸ் பேசிக்கலி மெத்தட் ஆக்டர். அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து படிச்சிட்டு இருப்பாரு, என்ன எப்படி ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த ரோலுக்காக வந்து ஒரு டெஃப் அண்ட் மியூட் ஹேக்கர் அப்படின்றதுனால டெஃப் அண்ட் மியூட் கிட்ஸோட ஒர்க் பண்ணேன். அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட மேனரிசம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணேன். அண்ட் எனக்கு இந்த கேரக்டர்லேயே பிடிச்ச விஷயம் என்னென்னா, பேசவே மாட்டான் எங்கேயுமே, ஆனால் வந்து அவனோட ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் கதைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். எங்கள் 5 கேரக்டருக்குமே கதையில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டரை வச்சு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க சொன்னதில் ஒரு பாயிண்ட்டு. யூஸ்வலாக இப்போ சீனியர் ஆக்டர்ஸ் கூட நடிக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். லைக் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஐயோ இவர் கூட பண்ணுறோமே, நம்ம ஒரு டேக்கில் 2 டேக்கில் பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன பீதி இருக்கும். அந்த பீதியை வந்து அவர் நோட் பண்ணிட்டார். அவர் நோட் பண்ணி அதை எப்படி எங்களுக்கு வந்து டேக்கிள் பண்ணார்னா, பயங்கரமாக ஜோக் சொல்லுவார். ஏதாவது ஜோக் சொல்லி சிரிக்க வச்சுருவார். ஸோ சிரிக்க வச்சு நாங்கள் அவரோட பயங்கர கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அப்புறம் அந்த கரண்ட் போன இன்சிடென்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டில் என்ன ஆச்சு, ஷார்ட்டுக்கு ரெடியாக உட்காந்துருக்கோம் எல்லாரும். ஒரு சீன், பயங்கரமான சீன், ஒரு ரொம்ப சீரியஸான சீன் நடக்க போகுது. வெயிட் பண்ணிட்டுருக்கோம், ஷார்ட் ஆரம்பிக்கணும், டேரக்டர் டேக் சொல்லணும், ஆனால் எனக்கு கரண்ட் வரல. அப்போது நான் ஏதோ தானத்தந்தனா அப்படின்னு பாடுறேன். அவர் அப்படியே அங்கே ஜாயின் ஆகிறார். அப்படியே எல்லாரும் லைனாக உட்காந்து வந்து தென்றல் வந்து தீண்டும் போதுன்னு பாட்டு பாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டேரக்டர் எங்கேருந்து மைக்கில் கத்தாரு, முடிச்சிட்டிங்களா, ஷார்ட்டு போகலாமா, ஓகேவா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து எங்களோட அப்படியே அவர் பயங்கர இன்வால்வ் ஆகிட்டார். ஸோ எங்களையும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் விவேக் சார்ட்ட. அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கலாம். இந்த 2 டேக்கில் அவர் ஒரு டேக்கோ 2 டேக்கோ பண்ணான்னா அவர் பண்ணுற எல்லா டேக்குமே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் அதில் இம்ப்ரோவைஸரை பண்ணி செம்மையாக பண்ணுவார். அந்த விஷயம்லாம் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. அண்ட் இந்த படத்துடைய கேமராமேன் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா அவர் இல்லைனா இந்த படத்தை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்க முடியாது. வெரி எஃபிஷியன்ட் கேமராமேன் சொல்லலாம். விவேக் சாரே பாராட்டினார். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் லைட்டிங் வந்து. டக்குன்னு அடுத்த ஷாட்டுக்கும் இன்னொரு ஷாட்டுக்கும் கேப் கிடைக்கும். நார்மலாக ஒரு ஷூட்டில் அந்த கேப் கொடுக்க மாட்டார், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு. இஸ் அரவிந்த் கிருஷ்ணா சார் அசோசியேட் ஆக்சுவலி. அண்ட் த அவுட்புட் இஸ் ஆல்சோ ரியலி குட். அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் அதுக்கான குவாலிட்டியும் இருந்துச்சு, தரமாகவும் பண்ணியிருந்தார். ஓகே, இப்போது இந்த படம் அப்படின்னு எடுக்கும்பொழுது பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா லைக் அந்த பழைய காலத்தான விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருந்தீங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து எங்களுக்கு ஹாரர் சம்மந்தமான ஒரு படமாக இருக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ ஒரு கேமராமேனுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் ஹாரர்லாம் காமிக்கும் பொழுது எப்போவுமே வைக்கிற ஆங்கிள்ஸ் மாதிரி இல்லாமல் லைக் இவங்க திருட போகிறாங்கன்னா அவங்க அந்த பொருளை எப்படி பார்ப்பாங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள். அண்ட் ஹாரர் பொழுது எங்களுக்கு பயம் வரணும், ஸோ அந்த மாதிரிலாம் அவர் வந்து கொடுக்கணும் பொழுது சொல்லுவாங்க இல்லையா, கேமராமேனும் டைரக்டரும் வந்து ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அவருக்கு கன்வே பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எனக்கு இப்படி தான் வேணுன்ற மாதிரி இருந்தீங்களா, இல்லாட்டி அவர் பண்ணால் அது கரெக்டாகவே இருக்கும், நம்ம அவர்கிட்டயே போக வேணான்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள? இல்லை, ஆக்சுவலாக நான் ஷார்ட் டிவிஷன் முதலே போட்டேன். அந்த ஷார்ட்ஸ் தான் வேணும்னு தான் பண்ணது. பட் அது என்ன விஷயம்னா, அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி அழகாக பண்ணி கொடுப்பாரு. நம்ம ஒரு விஷயம் தோணுது வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதில் அந்த ஃப்ரேமில் வேறு எதனா ஒரு எலிமெண்ட் இருக்கலாம், அது கொஞ்சம் ஒரு டச்சாக போகலாம் அந்த ஆங்கிள், அந்த மாதிரிலாம் சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுப்பாரு. பட் நாங்கள் ஷார்ட் டிவிஷன்ஸ் முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே போட்டு பிளான் பண்ண ஷார்ட்ஸ் தான் எடுத்தோம். ரிஷிகேஷ், எஸ், ரிஷிகேஷ்க்கு வந்து உங்கள் பிரதர் மியூசிக் உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது இந்த மியூசிக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணு, இந்த மியூசிக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணு, அந்த மாதிரி நீங்களும் உங்கள் பிரதரும் சேர்ந்து விளையாடுறது
அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவர் சொன்னது, அவர் மியூசிக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? இல்லை என்னன்னா அனியோட ஒர்க் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் மற்ற கம்போஸது கூட. ஸோ அவனோட ஒர்க் ஸ்டைல் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது எல்லாமே வாங்க. நார்மலாக டேரக்டரை பொறுத்து அவனோட ஒர்க் ஸ்டைல் மாறும். ஏன்னா அவன் நைட்டில் தான் வேலை செய்வான். அவனோட மார்னிங் வந்து 3 o'clock தான், அவனோட நைட் வந்து மார்னிங் 6 o'clock தான், அந்த மாதிரி. ஸோ நான் போனோடனே இந்த சாய் ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணி சுச்சுவேஷன்ஸ்லாம் சொல்லிட்டார் அன்னிக்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன வேணும்னு நான் ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துருவேன். சொன்னால் அது ஒரு 1 hourல வந்துடும். அதை ஒரு அவன் மாதிரி போட்டால் அப்படியே வந்துடும். ஸோ அவனோட ஒர்க் ஸ்டைல் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி மியூசிக் வாங்க. அந்த நரேன் பற்றி நம்ம சில வார்த்தைகள் பேசணும். ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருந்தாலும், இந்த படத்தில் காப்பாக அவர் பண்ணியிருந்தாலும் சம்திங் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருன்றது மட்டும் எங்களால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ அவருடைய கேரக்டர் என்னவா இருக்குது, அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? ஏன்னா மிஷ்கின் கிட்டேருந்து வந்தவர், ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆக்சுவலாக நரேன் சார் வந்து வில்லனாகவே பண்ண மாட்டேன்னு ஒரு முடிவில் சபதம் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தார். ஸோ நான் போய் அப்ரோச் பண்ணி ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லி அப்ரோச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் வில்லன் ஐயோ முடியாது அப்படின்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு வார்த்தை கதையை கேட்கல. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி நான் ஒரு கதை கேட்க வச்சு கதை கேட்டதுக்கப்புறம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால உடனே ஒத்துக்கிட்டாரு. இந்த கேரக்டர் வந்து இந்த நரேன் சார் பண்ணுற கேரக்டர் வந்து நாங்கள் எப்படின்னா ஆக்சுவலாக சொல்லணும்னா எஜே சூர்யா சார் மைண்டில் வச்சு எழுதும்போது ஸோ அந்த ஒரு வெர்சடைலிட்டி இருக்கணும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லாமே. அது வந்து நரேன் சாரால் தான் பண்ண முடிஞ்சுது, வேறு ஆர்டிஸ்டால் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரில. மிஷ்கின் சாரோட ப்ராடக்ட்ன்றது வந்து அதில் தெரியும். அந்த டைமிங் அப்படி இருக்கும். ஒரு டென்ஷனில் கத்திட்டே இருப்பார், டக்குன்னு கூல் டவுன் ஆவார். ஒரு சீக்வன்ஸில் கூல் டவுன் ஆகிட்டு கன்வின்ஸ் பண்ண பார்ப்பார், திருப்பி டென்ஷன் ஆவார். அந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் போகும்போது. அது சஞ்சிதா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராபரி கைண்ட் ஆஃப் மூவினும் போது சஞ்சிதாவை எங்களால் பார்க்க முடியுது. அது போக நிறைய படத்தில் லைக் ஹோம்லி கேர்லா அண்ட் மாடர்ன் கேர்லா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் எங்களை வந்து உங்களை ரொம்ப சீக்கிரமாக இந்த பில்லா படத்தில் வர நயன்தாரா மாதிரி அந்த கேங்குக்கே கேங் லீடர் மாதிரியான கெட்டப்பில் பார்க்கணும் அப்படின்ட்டு அதை எப்போ வந்து நாங்கள் பார்க்க முடியும் சஞ்சிதா? கண்டிப்பா நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கிளிம்ஸ் எல்லாம் இருக்கு ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி வந்தா கண்டிப்பா பண்றேன். இப்போ அந்த மாதிரி ஸ்டோரி வரணும், ஃபர்ஸ்ட் வந்தா கண்டிப்பா பண்றேன். ஆனால் இன்னொரு விஷயம் வந்து சஞ்சிதா இருக்கிற படங்களை பார்த்தீங்கன்னா எப்படியோ 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, நீங்க and இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க. அப்படியா? ஆமா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. தில்லாலங்கடி அண்ட் என்னோட விளையாடு அதுக்கு முன்னாடி வந்த படம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ்ல வந்து அது வந்து ஓப்பனா சொல்லணும்னா எல்லா படத்துல அது சொல்லக்கூடாது, நான் தான் மெயின் லீட், அது நான் சொல்ல முடியாது, நான் மெயின் லீடு செகண்ட் லீட் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதுல வந்து என்னோட விளையாடுல வந்து ரெண்டு பெரிய அந்த மாதிரி தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் விளையாடு வந்து அந்த இன்பா சேகரன் கேரக்டர் வச்சுதான் அந்த படத்தோட ஸ்டோரி நடக்கும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து பேட் வித் ரிஷிகேஷ் அண்ட் அது இல்லாமல் என்கிட்ட மோதாதே ஆல்சோ ரிலீஸ் ஆகுது. அதுல கூட நட்டி அண்ட் மீ வி பேட் அப். ஸோ இட்ஸ் லைக் யூ நோ லைக் 2 பேர் இருக்கிற மாதிரி எப்படியோ உங்களோட நீங்க இருக்கிற மூவிஸ்ல எல்லாம் வந்து அப்படியே அமைது. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்த படத்துல இருக்க இன்னொரு ஹீரோயின் வந்து மியா ஜார்ஜ். அதை தான் மெயின் பண்ண ஆக்சுவலி. ஸோ மியா ஜார்ஜுடைய கேரக்டர் என்ன, இந்த கேங்க்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அவங்க எப்படி இங்கே வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மியா ஜார்ஜ் வந்து இதில் வந்து ஒரு கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்டாக வராங்க. ஸ்கிரிப்டு வந்து கேரளாவில் போய் சொன்னேன் அவங்களுக்கு. நாங்கள் ஹீரோயின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஹோம்லியாகவும் இருக்கணும், கொஞ்சம் போல்டான கேரக்டராகவும் இருக்கணுன்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து மியா ஜார்ஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பிச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். தென் ஷீ லைக் த ஸ்கிரிப்ட், ஒரே நாள் தான் ஓகேன்ட்டாங்க உடனே. தென் வி ஸ்டார்டட் அண்ட் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், ஃபுல்லாக படித்தாங்க. படிச்சுட்டு ஷீ நெவர் ஆஸ் டவுட்ஸ் வென் ஷீ கம்ஸ் டு த செட். அதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரிப்பேராக தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆக்டர். ரெண்டாவது விஷயம் வந்து ஒன்ஸ் ஒரு சாங் பண்ணும்போது எங்களுக்கு சில காரணங்கள்னால அது கொஞ்சம் லைக் ஓவர் டைம் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த முகம் சுளிக்காமல் காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு 2:30 3 மணி வரைக்கும் ஒரு சாங்காக ஒர்க் பண்ணாங்க. அது ஏன்னா அவ்வளோ என் சாங்கை நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா காஸ்டியூம் சேஞ்சஸ் அவ்வளோ அதிகம். ஸோ கிட்டத்தட்ட 1/2 hour ஒன்ஸ் அவங்க காஸ்டியூம் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஷீ டிட் லைக் என்ன சொல்கிறது, ஒரு சலிப்பு இல்லாமல் ஒரு என்கரேஜிங்காக பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் போய் கேட்கும் போது கூட ரெக்வெஸ்டிங்காக கேட்பாங்க,
மேடம் இன்னொரு சேஞ்சுன்னா பரவாயில்ல பண்ணலாம், டக்கு டக்குன்னு போவாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட். உங்களுக்குள்ளேயே வந்து இத்தனை விஷயங்கள் ஒவ்வொருத்தராக சொல்லும் பொழுது, இல்லை இந்த படத்தில் இது பெஸ்ட்டாக இருக்குது, இது பெஸ்ட்டாக இருக்குன்னு உங்களால் இவ்வளோ சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை ஆடியன்ஸும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் யுவராஜ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ரம்ல இந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். யுவராஜ் ஃபர்ஸ்ட் நான் சாய் கதை கேட்டப்பறம் நான் யுவராஜ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கதை இருந்துச்சான், ப்ளீஸ் விஜய் கிட்ட சும்மா கேட்டுப்பாரு இஃப் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரொடியூசிங் எனிமோர்னு. அவன் வந்து வாடா சும்மா சொல்லிப்பாருன்னு ஒரு நாள் விஜயை மீட் பண்ணேன். எனக்கு விஜய் அதுக்கு முன்னாடியே தெரியும், பட் ஐ வாஸ் நாட் வெரி க்ளோஸ் டு ஹிம். ஸோ அன்றைக்கி விஜயை மீட் பண்ணி லைன் மட்டும் ஒன்று சொன்னேன். அண்ட் விஜய் வந்து ஹாரர் படம் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தார். அப்போ ஹாரர் பண்ணோன்னு, ஏன்னா அப்போ ஹாரர் படம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டிருந்தார். கேட்டதுலேயே இந்த லைன் கேட்டோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். யார் இந்த டேரக்டர்னா அது சாயின்னு ஒருத்தர், கேளு அப்படின்னு. ஸோ இமீடியட்டாக சாயை கூப்பிட்டு கதை கேட்டார். ஹி வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த பேக்கேஜிங் அண்ட் சாய்ஸ் கான்செப்ட். ஸோ விஜய்க்கு நிஜமாவே நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் நார்மலாக எவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இது பார்க்க வேணால் ஒரு ஸ்மால் படமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய படம் தான். இவ்வளோ நியூ கமர்ஸ் இருக்கிற ஒரு படத்துக்கு இது ஒரு பெரிய படம் தான். ஸோ என்னை நம்பி, எங்களை நம்பி, சாயை நம்பி அவர் கொடுத்த கமிட்மெண்ட்க்கு he now went back on it and அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவர் பெருசாக பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு. கண்டிப்பாக விஜய் பற்றி சொல்லணுன்னா, ப்ரொடியூசர்னோட இஸ் நாட் லைக் ரொம்ப ஏஜ் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இட்ஸ் வெரி எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்க ஒருத்தர். அதனால் என்ன விஷயம்னா, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான சென்ஸ் வந்து அவருக்கு டக்குன்னு புரியும் நம்ம சொல்லும் போது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது விஷயம் வந்து கதை சொல்லிவிட்டு நான் ஐ ஷோட் அ பைலட் வீடியோ விச் ஐ ஷாட். நான் முதல்ல ஒரு பைலட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த படத்தோட கதையை வச்சு, ஒரு ட்ரெய்லர் மாதிரி. ஸோ அது காட்டினோன்னே டெக்னிக்கலியும் இட் வாஸ் குட். நம்மளால் சரி ஒருத்தர் கதை சொல்லிடலாம், அது ஷூட் பண்ண முடியுமான்றதை வந்து அவர் புரிய வச்சோம். அது புரியறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் தட் டே லைக் போகலாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட அந்த பேக்கிங்கே கிடையாது அவர்கிட்ட. ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா, டிசைட் பண்ணிட்டாருன்னா அது பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். அந்த ஃப்ரீடம் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி இருக்கும். நம்ம இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற ப்ரொடியூசர்ஸும் இருக்காங்கன்னு கேள்விப்படுவோம். பட் இவர்கிட்ட இருக்க அந்த ஃப்ரீடம் ஆஃப் க்ரியேட்டிவிட்டிக்கு கொடுக்குற ஃப்ரீடம் அண்ட் என்கரேஜிங், பரவாயில்ல இது பண்ணுங்கள், இது முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு என்கரேஜிங்காக ஒரு ஜாலியாக பண்ணுறது. அதேமாதிரி சில சீன்ஸ் வந்து ஐடியாஸ் சொல்லுவார். ஸோ இது இப்படி வச்சா அது நல்லாயிருக்குமா, இல்லை நான் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் தலையிடல, பட் இப்படி வச்சா நல்லாயிருக்குமா பாருங்கள் அப்படின்னாரு. அந்த ஒரு இதாக தான் சொல்லுவார். ஸோ ஒரு ஃபன் டு ஒர்க் வித் ப்ரொடியூசர் ஆல்சோ. சூப்பர். அதாவது நீங்கள் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்களே பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. பட் படம் வந்து எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்றது வந்து நீங்கள் பேசும்பொழுதே எங்களுக்கு தெரியுது. ஸோ படம் ரிலீஸ் ஆகி எல்லாருமே பார்த்து உங்கள் படத்துக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் chat. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ்.